ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் டபுள் ஆக்குபன்சி தமிழ் மூவியை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் விடிவி கணேஷ், வினோத் கிஷன், பக்ஸு, சந்தோஷ், ரேஷ்மா, சம்யுக்தா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது அஸ்வின் கந்தசாமி. வாங்க படத்துக்குள்ள போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோயினோட அப்பா அம்மாவுக்கு 15 வருஷமா குழந்தை இல்லாமல் இருக்கும். அவங்க போய் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவாங்க கடைசி முறையா. அப்படி கும்பிடும் போது அவங்களுக்கு அந்த சாமி ஒரு வரத்தை கொடுத்து குழந்தை பிறக்கிற மாதிரி பண்ணிடும். ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அது இறந்து போற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. அதை கொண்டு போய் கடவுள்கிட்ட இதை தான் எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சியா அப்படின்ற மாதிரி ரொம்ப வேண்டுவார் அவங்க அப்பா. வேண்ட பிறகு அந்த குழந்தையே பெண் குழந்தையா மாறும். மாறினோடனே ஒரு அதிர்ச்சியா போயிடும், ஆச்சரியமாவும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருந்தா இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா வெளியூருக்கு போயிடுவாங்க. காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ரேஷ்மா ஹீரோயின் இருப்பாங்க. நைட்டு 6 மணில இருந்து அடுத்த நாள் காலையில 6 மணி வரைக்கும் ஹீரோ சந்தோஷ் இருப்பாரு. இப்படி மாத்தி மாத்தி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிருவாங்க. அது இறந்து போனது காலையிலேயே இருக்கிறதுனால ஹீரோயின் ரேஷ்மா வந்துட்டு எல்லா சடங்குகளையும் செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ 6 மணிக்கு மேல வருவாருங்கிறதுனால தான் அப்பா அம்மா இறந்து போனதே தெரியாம ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துல நீ நானும் இனிமே பேசிக்கவே வேணாம், நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்க கம்யூனிகேஷனே ஒரு ஃபோன் தான். அதுல 12 மணி நேரம் இவங்க இருக்கும் போதே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அடுத்த 12 மணி நேரம் அவர் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாரு. இப்படிதான் மாத்தி மாத்தி கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயின் ரேஷ்மா வந்துட்டு ஒரு ஜெனட்டிக் லேப்ல போய் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கெமிக்கல் ஜெனட்டிக் பத்திலாம் ரொம்ப கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கும். அதனால இன்டர்னா ஒரு கம்பெனியில சேர்ந்துருவாங்க. தன்னை பத்தி ரிசர்ச் பண்ணிக்கலாம், எப்படி இதை ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கோசரமும் அந்த கம்பெனியில ஜாயின் பண்ணுவாங்க. ஹீரோ 6 மணிக்கு மேல பார்டெண்டரா நைட்டு முழுக்க வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. 2 பேருமே அவங்க வேலை செய்யற இடத்துல காதல் பயப்படுவாங்க. அதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள் வரும். அதன் மூலியமா ரொம்ப கஷ்டப்படுவாங்க 2 பேருமே. ஒரு கட்டத்துல 2 பேருக்குமே அந்த விஷயங்கள் தெரிய வந்த பிறகு 2 பேருமே சமாதானமா போயிடுவாங்க, 2 பேர்த்தோட லவ்வர்ஸுமே. அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான் ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த ஆபீஸோட ஓனர் வந்துட்டு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னா, இந்த பொண்ணு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் அவர் கண்டுபிடிச்சிடறாரு. இந்த விஷயம் எனக்கு தேவைப்படுது, நான் இதை பணமாக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மிரட்டுறாரு. ஒரு கட்டத்துல இவங்களுக்கு காமனா இருக்கக்கூடிய விஷயமே ஹார்ட்டுங்கிற விஷயமும் அதை நம்ம செயலுக்கு வச்சுட்டா இவங்களோட கனெக்ஷன் விட்டு போயிருங்கிறது எல்லாமே அந்த சிஓக்கு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிடுவாருன்னா ஹார்ட்லயே குத்திடுவாரு. குத்தின உடனே ரேஷ்மா மட்டும்தான் இருப்பாங்க. ஆனா அந்த இன்னொரு கேரக்டரான ஹீரோ இருக்கவே மாட்டாரு. அவங்கள கஷ்டப்பட்டு எப்படியோ சம்யுக்தாவும் அப்புறம் வினோத்தும் 2 லவர்ஸும் காப்பாத்திடுவாங்க. காப்பாத்தின பிறகு அந்த இன்னொரு கேரக்டரான சந்தோஷங்கிற ஹீரோ வெளியே வராமே போயிடுவாரு. முழுக்க முழுக்க ஹீரோயினே இருக்கிற மாதிரி ஆயிரும். ஏன் அப்படின்னா அவங்களோட ஹார்ட்டை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. அவங்க 2 பேத்துக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷனே அந்த ஹார்ட் மட்டும்தான். அந்த ஹார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணதுனால ரேஷ்மா மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தையும் இவங்கள மாதிரியே பெண்ணும் ஆணுமா பிறக்குது. அதோடய இந்த கதையை முடிச்சிடறாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா செம ஸ்பீடா ரொம்ப காமெடியா நிறைய புது புது விஷயங்களை புகுத்தி எடுத்திருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் அப்படியே எமோஷனலா ரொம்ப ஒரு மாதிரி டைட்டா கொண்டு போயிருந்தாங்க. அதுவும் அந்த சேஞ்ச் ஓவர் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிடிச்சவங்க தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.